ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக். இன்றைக்கி எங்கள் சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், ஏன் இவ்வளோ மெதுவாக கதைக்கிறேன்னு யோசிப்பீங்க. வளமையாக என்ற குரலை தெரியும், ஏன் மெதுவாக கதைக்கிறேன்னு யோசிப்பீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருக்கேன். முதல் செவ்வாய் 5ஆம் மாதத்தின் முதல் செவ்வாய் அந்தோனியார் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் 12:30 மணி ஆகுது. விடியப்புறம் தான் வந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால், நாளை விடிய வரைக்கும் வந்து நிறைய ஆட்கள் வருவாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து போகிறது வந்து சரியான கஷ்டமே. உங்களுக்கு தெரியும் தானே, வேலையில் இருக்கிறபடியா. அப்போ நாங்கள் நைட்டே வந்துட்டோம். நைட்டு வந்து 12 மணி 1 மணி ஆகுது. எல்லோரும் இங்கே வந்து நித்திரை கொள்கிறாங்க. சுற்றி வர நாங்கள் ஒருக்கா வந்த மாதிரி சுற்றி வர நித்திரை கொள்கிறாங்க ஆக்கள் இருக்குது. அதால் மெதுவாக கதைக்கிறேன். ஓகே, காட்டுங்க சேசனங்களை. ஆக்கள் வந்து படுத்து கிடந்து தான் போவாங்க. பார்த்தீங்களா? வாங்க. ஆக்கள் வந்து முதல் நாளே நின்று கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு பிறகு போய் உள்ளுக்கையும் போய் கும்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், என்னென்னு சொல்கிறது, 1000 அற்புதம்னு சொல்லல, அது நிறைய அற்புதங்கள் வந்து இங்கே நடந்திருக்கு. நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. நாங்களும் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். எங்களையும் விட நிறைய யூடியூப் சேனல்காரர் கூட இந்த வீடியோவை போட்டிருக்காங்க. இந்த கோயிலை பற்றின அதிசயம், அற்புதம். அதே மாதிரி எங்களுக்குமே வந்து நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் நினைச்ச காரியங்கள் வந்து நடந்திருக்குது. அதுக்கு நானும் ஒரு சாட்சி. என்ன சொல்கிறீங்க சேசன்? ஓகே, வாங்க போய் நாங்கள் கும்பிட்டுட்டு மிச்சத்தை பிறகு சொல்கிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போய் கும்பிடுவோம். எவ்வளோ பேர் வந்து படுத்துருக்குறாங்க. அப்பாட்ட வாங்க. நாங்கள் இப்போ மெழுகுதிரி கொளுத்திட்டோம். நாங்கள் அங்கே உள்ளுக்கு வாங்க. இப்போ மெழுகுதிரியை வந்து கொளுத்திட்டோம். இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்க நடந்து போவோம். சீசன் பரட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதில் படுத்துருக்குறாங்க. இவங்க கோயில் பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ உள்ளுக்க நடந்து போவோமே.
செருப்பு செருப்பு இருக்க எடுத்து கொடுங்க. உள்ளுக்க நாங்கள் வந்து கும்பிடுவோம். இப்போ வந்து நாங்கள் மற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவோம். காட்டுக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். காட்டுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அது வராது என்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா யானை வந்து போகிற பாதை தான். இப்போ நிறைய பேர் ஆக்கள் புழக்கம் தானே, அப்போ வராது. சரி, நான் சொல்லி போட்டு நிப்பாட்டிட்டேன். நிறைய விஷயம் வந்து எங்களுக்குமே வந்து நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்த வழினால தான். இப்போ நான் இப்போ என்ன டைம் பியூசன் என்ன டைம் அப்படியே ஃபோனில் பாருங்கள், 1 மணி. இந்த 1 மணிக்கு நான் இந்த கோயிலுக்கு இந்த நடு சாமத்தில் எங்களோட குடும்பமே வந்து வாரத்துக்கு காரணம் ஒன்று இருக்குன்னு தானே. அப்போ நான் நிறைய தரம் சொல்லியிருக்கேன், இந்த கோயிலுக்கு ஒருக்கா வந்து பாருங்கள். சில பேருக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை. நானுமே வந்து இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன், பெரிய அளவில் முந்தி ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் கடவுள்ண்டா எல்லாம் கடவுள் தான் அப்படின்ற மாதிரி கும்பிட்டுருக்கா. எல்லாமே கடவுள் தான். அந்த பெரிய அளவில் இதில் ஒரு நம்பிக்கை அப்படின்ட்டு இல்லை. ஆனால் எப்போ இங்கே வர தொடங்கினோ அதுலேருந்து உண்மையுமே வந்து பெரிய மாற்றம் லைஃப்பில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து வர தொடங்கினது. மற்றது என்னென்னு சொன்னால், சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு அதில் நம்பிக்கை இருக்காது. ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கை, 100க்கு 200 1000 வீத நம்பிக்கைன்னு சொல்லலாம். என்ன நினைக்கிறேனோ நான் வந்து மனதில் சரி ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கணுமோ இல்லை ஏதாவது ஒன்று நல்லதாக நினைக்கணும் அதை செய்யணுமோன்னு சொன்னால் கடவுளை வந்து பக்தியோட மனதில் நாங்களும் முயற்சி செய்யணும். 100க்கு 200 வீதம் நாங்களும் முயற்சி செய்யணும். ஆனாலும் கடவுளையும் வந்து வேண்டுறதால வந்து ஏதோ எனக்கு தெரியல, அதில் முழு நம்பிக்கை இருக்குது. மற்ற வந்து யாருக்கு பயப்படாட்டியும் எங்களோட கடவுளுக்கு பயப்படணும், அதோட வந்து எங்களோட மனச்சாட்சிக்கு பயப்படணுமன்றது அதை கட்டாயம் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு தரம் பெறகதாக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். நிறைய பேர் இங்கே எப்படியும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சேசம் பெறுவினம்? 5000 10,000 பேர் வருவினம். ஒவ்வொரு செவ்வாயும் வருவினம். ஒவ்வொரு செவ்வாயுமே வந்து வாரது. ஒவ்வொரு முதல் செவ்வாயும் வந்து நிறைய என்னென்னு சொல்கிறது நிறைய பேர் வருவினம். நிறைய ஆட்கள் வருவாங்க. இப்போ ஜோசி பாருங்க, அந்த இடத்துக்கு இங்கே வந்து ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது என்றதால வாராங்க. ஓகே, இப்போ பாருங்க, நாங்கள் சுற்றி வர காடு லைட் அடிப்பாட்டினோம்னா பெரிய அளவில் தெரியவே தெரியாது. சொல்லுங்க, காடுங்க காலையில் லைட் வெளிச்சம் மட்டும் தெரியுதா 1-2 அங்கே. ஓகே, அதனால் நீங்களும் கடவுளை யாருக்கு பயப்படாடி மனச்சாட்சி கொண்டு பயப்படுங்க, கடவுளுக்கு பயப்படுங்க. ஓகே, பயப்படுங்க, நல்ல பக்தியாக இருங்க. மற்ற வந்து சில விஷயங்கள் வந்து இப்படி இப்போ எனக்கு 100 நான் சொன்ன மாதிரி 100 வீத நம்பிக்கை என்ன காரணம்னு சொன்னால், உண்மையிலுமே கடை வந்து திறக்கணுமன்ற ஒரு உங்களுக்கு தெரியும். நாங்கள் இருந்த சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இருந்த நிலைமைக்கு நாங்கள் இப்படி ஒரு கடை திறப்போமான்றதே வந்து உண்மையிலுமே வந்தது எல்லாம் ஒரு கனவு தான். அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உண்மையாக நேர்ந்த நான் இந்த ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து கோயிலில் நேர்ந்தது வந்து சில பேர் நம்புங்க, நம்பாட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட்டாக நான் நேர்ந்தது வந்து என்னுடைய சேனல் வந்து மோனிட்டேஷன் அடையணும்னு சொல்லி 1 வருஷம் செஞ்சு நாங்கள் சேஷன் இதை வந்து நாங்கள் முதல் சீரியஸாக எடுத்து செய்யலை. இப்போ 1 வருஷமாக வந்து ஒரு சேனல் இப்போ யூடியூப் சேனல்ன்ற 1 வருஷத்துக்குள்ளே நாங்களுக்கு மோனிட்டேஷன் அடைஞ்சிடணும். இல்லாட்டி நாங்கள் வந்து அடுத்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் வந்து மோனிட்டேஷன் அடையாமல் இருந்த 1 வருஷத்தில் கடைசி எத்தனை மாதம் செய்தது? 1 மாதமோ 2 மாதத்தில் அடைஞ்சது மோனிட்டேஷன். என்ன சொன்ன தொடர்ச்சியாக நாங்களும் முயற்சி செஞ்சினாங்க தான். ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையோடு வந்து நேர்த்தியோண்டு வச்சு செஞ்சினான். அது உண்மையிலுமே வந்து நடந்தது 1 மாதத்துலேயே வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் கிடச்சி மோனிட்டேஷன் அடைஞ்சது சேனல். அதே மாதிரி அடுத்த விஷயம் கடை. அடுத்தது வந்து நாங்கள் வந்து ஒரு சொந்த தொழில் ஒன்று செய்யணும்னு நினச்சிருந்தோம். அதே மாதிரியே வந்து ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கொண்டிருக்கு. அப்படி நிறைய நல்லது நிறைய இது வந்து ஃபஸ்ட்டாக தொடங்க முதல்ல நான் யோசிப்பேன், கடவுளை போய் கும்பிட்றேன்னு சொன்னால் இப்படி ஒன்று நடக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கடவுளில் தருவேறன்ட்டு இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி முயற்சியும் நாங்கள் செய்யணும். சுவேசனுக்கு நடந்த நன்மைகள் என்ன சுவேசன் சொல்லியிருக்கு எனக்கு கேட்பேன். சரியா இருந்து பார்ப்போம். அது இன்னொன்று உங்களுக்கு
எனக்கு நடந்த நன்மைகள் என்ன, கடை திறந்தது, மற்றது எங்கள் அப்பாவுக்கு சுகம் வந்தது. முக்கியமாக வந்து அதுதான். ஏன்னா என்னென்னா பெரிய ஒரு வருத்தம் கொண்டு வந்தது. நினச்சி பார்க்கல அளவுக்கு ஒரு வருத்தம் கொண்டு வந்தது அவருக்கு. சுவேசம் சொல்ல மாட்டேன், இதை சுவேசம் சொல்ல மாட்டேன் சொல்லுவாங்க. அதாவது வந்து கேன்சர் வந்து அவரை பார்க்கலாது. தொண்டைக்கால வந்து சாப்பாடு கூட இறங்காது. அந்த டைம் நாங்கள் வீடியோ போடையில, அது எங்களுக்கு முதல் போடலாமா போடக்கூடாதுன்னு தெரியாதானே, அதனால் நாங்கள் வீடியோக்களும் போடையில. பார்த்திங்கன்னா தொண்டைக்கால சாப்பாடு இறங்காது, வயர் விட்டு தான் சாப்பாடு. இப்படி தொண்டையெல்லாம் கரண்ட் பிடிச்சி தொண்டை எல்லாமே வந்து ஃபுல்லாக புண். அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் அந்த எல்லாருமே வந்து பயந்தாச்சு, எதுவும் நடந்துருமோன்று பயந்தது. ஆனால் வந்து ஓகே ஆகி சுகமாகி வந்துட்டேன். ஃபஸ்ட்டாக சுவேசம் செஞ்ச நேர்த்தின்னு சொன்னால் அதுதான். ஏன்னா சுவேசம் அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் கடையை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? அப்போ உங்களுக்கு நடந்த நன்மை என்ன ரஸ்மி? எனக்கு வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணது. நீங்கள் இப்போ ரஸ்மியை காட்டும். எக்ஸாமில் பாஸ் பண்ணது, ஒரு புது கடை இருந்தது. நாங்கள் சொல்கிற பார்த்து ரஸ்மி சொல்லுது. அப்படி வந்து நிறைய நன்மைகள் எங்களுக்கு நடந்திருக்கு. மற்றது எங்களோட ஃபேமிலிக்கே வந்து நிறைய நன்மைகள் நடந்திருக்குது. அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க நேர்த்தியல் வந்து செய்கிறது ஒரு ஓகே. அப்படி முன்னுக்கு வரி தம்பி அப்படி நிறைய நன்மைகள் வந்து எங்களோட குடும்பத்துக்கே நடந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நன்மையும் வந்து நடக்க நான் நடந்தவர் ரஸ்மி. அப்படி ஒவ்வொரு எங்களோட குடும்பத்துக்கே ஃபுல்லாக நல்லா நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோக்குள்ளே போடைக்க ஒவ்வொரு நல்லா நடக்கைக்குமே வந்து நாங்கள் ஒவ்வொரு ஏதாவது உண்டு, பன்ஸோ இல்லாட்டி அன்னதானமோ இல்லாட்டி பொங்கலோ வந்து இந்த கோயிலில் வந்து செய்து கொடுப்போம். இப்போ என்ன உண்டு அதை வந்து நாங்கள் செய்யக்க நான் வந்து காட்டுறேன். கிட்டடியில் அதை வந்து செய்வேன். அது வந்து என்னென்னா, இந்த அந்தோனியார் கோயிலுக்கு ஃபஸ்ட்டாக வந்து என்னுடைய சேனல் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து மோனிட்டேஷன் அடைஞ்சால் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வளமையாக போகிற கோயிலுக்கு வந்து பெயிண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து செய்யலாம் போயிட்டு என்னென்னு சொன்னால் அந்த கோயிலை இடித்து கட்ட போகிறேன்னு சொன்னாங்க. என்ன சேஷன் அந்த அந்தோனியார் கோயிலை வந்து இடித்து புதுசாக கட்ட போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் பார்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதை செய்யலை. இப்போ 2 வருஷமாக ஒன்றுமே செய்யலை. அது இருக்குது. அதனால் அதுக்கு வந்து நான் இப்போ வார மாதம் அளவுக்குள்ளே பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக வந்து நீட்டாக கொடுப்பேன். அதுதான் ஃபர்ஸ்ட்டாக வச்ச நேர்த்தி. ஆனால் அதுக்கு வந்து நேர்த்தி வந்து நாங்கள் நிறைவேற்றலை. என்னென்னு சொன்னால் இந்த காரணத்தால் இந்த என்ன சொல்கிறது, இந்த கோயிலை வந்து உடைச்சி வேறு இடத்துல கட்ட போகிறாங்கன்ற வழியால் அவங்கள்ட்ட போய் கேட்க அவங்க இப்போ ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் செய்யலை. ஆனால் இந்த வார மாதத்துக்குள்ளே செய்வோம். ஓகே. இப்போ வந்து போய் உள்ளுக்க போய் கும்பிட்டுட்டு வருவோம். வாங்க. இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். காட்டுக்கு இருக்கிற கோயிலுக்கு பக்கத்தில் நடந்து வந்துட்டேன். அவ்வளோ தூரம் மருதமலையில் 100 படி 200 படி ஏறிங்க. ரஸ்மி ஒரு தரம் தூக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல அம்மாக்கள் கும்பிட்டுட்டு வந்து அது மெழுகுவத்தி கொளுத்தினோம். அம்மாவே தான். ஓ, அங்கேயும் கொளுத்துறாங்க. வாட்டாகட்டும். அங்கே இதெல்லாம் அடிச்சிட்டாங்க. டென்ட் மாதிரி உண்டு அடிச்சிட்டாங்க. சரி, பொங்கல் கொடுக்குறாங்க. பொங்கல்
தூக்கிட்டு வழியாக தெரியும். சரி சார் இந்த மரத்தை இருக்கா காட்டணும் இது சொன்ன லைட் அடிக்க சொன்னால் காட்டலாமே இது தெரியல வீசன் லைட் அடித்தா தெரியும் வீசன் மரத்து அதான் அடிக்கடிக்கிறீங்க வாங்கண்ணா இப்போ கேட்டீங்க இந்த நான் தந்த பூவுங்க பொக்கெட்டு வைங்க சொப்பினுக்கு போடுங்க அப்பமா சொப்பினுக்கு போட்டு வைங்க அப்படியே சொப்பினுக்கு போட்டு வைங்க அப்பமா இந்த இதுக்கு வைங்க சொப்பினுக்கு வேணும் பூவை போட்டு வைங்கண்ணா இதில் நெருப்பு மாதிரி இருக்குது கவனம் நாங்கள் உள்ளுக்கு வந்து உள்கோயிலில் வந்து கும்பிட்டுலாம் வந்து மெழுதையெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் சரியா இந்த பாருங்க இதில் அசுமையாக தொடக்கூடா எவ்வளோ வேறு எவ்வளோ எழுதி காட்டி இதில் நானும் எழுதி கட்டின ஒரு ஆள் தான் அது வீடியோ எடுத்துகிட்டு போனது ஒரு அங்காள சைட்டில் கட்டினான் நானும் கட்டினது நடந்தது சுற்றி ஃபுல்லாக மரத்தை சுற்றி கட்டியிருக்காங்க தொட்டி கட்டியிருக்காங்க தொட்டில் குழந்தை இல்லாதாக்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு இதை சுற்றி அப்படி தான் வீசவங்க அப்படியே சுற்றி காட்டும் இந்த மரத்தை இஞ்சாலே மெழுகுவர்த்தி கொடுத்துருக்காங்க எங்க இங்கே எங்கால இங்கால மரத்துலேயும் கட்டியிருக்காங்க தொட்டில் அதுதான் இங்கே இதுக்குள்ளே எந்த கட்டின ஞாபகம் இருக்குது எனக்கு இவ்வளத்தை கட்டின ஞாபகம் இருக்குது இது பாருங்க இவ்வளோ கட்டி தொங்க விட்டுருக்காங்கண்டு இஞ்சால பாருங்க குழந்தை இல்லை எவ்வளோ குழந்தை கிடைக்கணும் தொட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ கட்டியிருக்குறாங்க இஞ்சி மரமே காணாது கட்டணும் மேலாம் கட்டணும் அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க தொட்டிலுக்குள்ள பொம்மை வச்சுருக்காங்க வெளிநாடு போகணும்னு செய்தேன் வெளிநாடு போகணும்னு பிளேன் வண்டி கட்டியிருக்காங்க சரி கட்டி வச்சுருக்குறாங்க வெளிநாடு போகணுமெண்ட் இஞ்சி இதுக்கு குழந்தை தெரியுதா பொம்மை வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று நிறுத்தி வச்சு கட்டியிருக்காங்க அப்போ அதுக்குள்ளே ஏதோ வச்சுருக்காங்க அதுக்குள்ளேயும் பொம்மை தான் ஓகே போமா ம் வாங்க பேச கதை ஒன்று வைக்க போகிறோம் ஸ்டேஷன் பிடிக்கலாம் அங்கே வீசனுக்கு பக்கத்தில் போங்க இங்கே வாங்க வாங்க இங்கே சுயானா வந்திருக்கு அப்பமா வந்திருக்கு எல்லோரும் வந்துருக்கு நம்ம கோயிலுக்கு அப்பம்மா
நீங்கள் நினைச்சது நடந்ததா? நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, நினைச்ச காரியங்கள் நடந்ததா உங்களுக்கு? ஓ நடந்துருக்கு. நடந்திருக்கா? அம்மாவுக்கு அம்மாவுக்கு நடந்திருக்கு. இன்னும் முடியவில்லை. முடிஞ்ச ஒரு அறிஞ்சிட்டு சொல்லுவீங்க. சரி, எனக்கு நடந்திருக்கு. உங்களோட ஸ்டைலே கொஞ்சம் வேறு மாதிரி மாறிட்டு ஹேண்ட்பேக்கு சட்டைண்டு இங்கே முக்கியமாக உங்களை ஒரு கதை ஒன்று கேட்கணும் பண்ண வந்தாங்க. அப்போ சுவேசன் யானை வந்தாலும் என்ன செய்கிறேன்னு தெரியாமண்டு அப்போ தான் யானை கதை வந்தது, உங்களோட கதை வந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னது என்ன தூக்கி உங்களை செல்லத்தண்ணி அந்த ரோட்டில் இடையில வந்து யானை வேலியை என்ன இவன் என்ன செஞ்சுருக்கான், பாலையை சத்த கேட்குதுன்னு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லுங்க, நடந்த கதையை சொல்லுங்கள். அஸ்மி சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைய இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அந்த நேரம். நான் என்ன செய்வேன், அப்பாவும் இல்லை. அஸ்வினி இத்திர ஒன்று படுத்துக்கணும் தவிர அன்றைக்கே கிடந்துச்சுனான். அப்போ எனக்கு மாடு தான் வந்து செய்தால் புல்லை சாப்பிட்றேன் நினைவில் நான் புள்ளையை விட்டுட்டு முதல் படிக்க போய் பார்த்தேன். நிலவு வெளிச்சத்தில் தெரிஞ்சு அது மாடுன்னு தான் நான் நினைச்சேன். அது பின்பக்கம் தான் நின்றுது. அப்போ மாடுன்னு நினைச்சிட்டு பார்க்க திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு போய் பார்க்குறேன். கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம், அது பெற்று உருப்படியாக உயரமாக இருக்குது. சரி, அதையும் விட்டுட்டு வந்து சரி இது மாடு இல்லை, இங்கே எது புறா டோச்சை கொண்டு விட்டு இங்கே நின்று அடித்து பார்த்தேன் ஜான் கட்டா கடான்ட்டு என்ன செய்தேன், புள்ளியை தூக்கிட்டு எடுத்தேன் நோட்டை பக்கத்து விட்டு ரோட்டை ஒரு தூரம் இல்லை. புள்ளியாமே உழைக்கினா என்ன செய்யறது, அஸ்மியை தூக்கி கொண்டு வரையில திரதி அது எங்கட வளர்க்க ஒரு வாழை குழியை முறிச்சு சாப்பிட்டுட்டு அது நின்று இதை அப்படியே நின்று பார்த்தேன். இது யானை மாடு இல்லைன்னுட்டு புள்ளியை தூக்கிட்டு போய் முன்போட்டு பக்கத்து விட்ட ஓடி போவேன். அப்பா வந்து பேசுகிற இப்படி பேச உனக்கு பயம் இல்லை, அதில் ஒரு படிக்க கொளுத்தி போட்டுருக்காங்க. நானே என்னையும் என் பிள்ளையும் சேர்த்து உலக்கி விட்டா படிக்க போட்ட மாதிரி தான் இருக்குது. நான் ஓடிட்டேன், எனக்கு பழக்கம் இல்லை தானே. அப்போ நான் பிள்ளையும் தூக்கிட்டு நான் காப்பாற்றிட்டேன். ஜானிட்ட இருந்தால் அம்மா காப்பாற்றிருப்பேன். தூக்கி கொண்டு போயிட்டேன். புள்ளைய ஒன்றும் தேவையில்லை, புள்ளைய மட்டும் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். நான் எனக்கு வீட்டுக்கு பின்னால் ஓடி வர அளவுக்கு இல்லை, நான் வளைஞ்சு போயிருப்பேன். யானை வந்தால் வளைஞ்சு ஓடணும் அம்மா, பாம்பு வந்தால் நேராக ஓடணும். சரியா? வளைஞ்சு ஓ செல்லத்துறேன் போயிட்டேன். காமாச்சக்காக காதுங்காக நான் எங்கே போகிறேன், அந்த நேரம் கூப்பிட்டு நான் என்ன செய்தேன், புள்ளியை என் கை குழந்தைய தூக்கி கொண்டு அங்கே போகிறோம். அது என்னன்னு நம்ம யானை வந்துட்டான்னு சொன்னேன். எங்கே ஜீவானே இல்லையான்னு சொன்னேன். அப்போ சொன்னேன் சரி வாங்க பார்ப்போம். அப்பா வர வந்துட்டு யானை போகுது. அது எங்களை விட்ட யானை எல்லாம் வந்து இப்போ மாடுகள் வந்து வேறு மாதிரி மேய்ஞ்சிட்டு போகும். அதனால எங்களுக்கு பெரிய அளவில் பயம் இல்லை. உங்களோட அப்பா வந்து சொல்லு ஏன் ஒரு படிக்க கொளுத்தி போட்டிருக்கலாம் தானே. அந்த கதையை கேள் அம்மா, நல்ல கதைன்னு சொல்றாங்க. காட்டுங்க சேசன் அம்மா யானையை மெல்லமா பிடிச்சி கட்டி போட்டுருக்கலாம். யானை வந்தா போன் நம்பரை தாங்க உங்களை கூப்பிடுறேன். ஓடி வந்து கட்டி விடுறேன். அதான் போன் நம்பரை தாரன் தாங்க கூப்பிடுறேன்னு வந்து கட்டி விடுங்க. அம்மா அந்த நேரம் கையும் மூடாது காலும் மூடாது யானையை பார்த்து நான் பிள்ளைய கொண்டு நான் என்ன இல்லாத பிள்ளைகள் ரெண்டையும் கக்கத்தில் வச்சு கொண்டு அந்த பாவாடையோட மூத்தரமே நாங்களும் கிவீர் வர ஓடி நாங்களாம். அப்பைக்கு எனக்கு 10 வயசு, என்ன ஓட்டம் அப்பா அப்பைக்கு தெரியாது. பயம் தெளிஞ்சதுண்டா யானை கிடங்குல தான் 3 நாளாக இந்த பிள்ளைக்கு தண்ணி எடுத்து சோறு காட்டி கொடுத்தேன். அதனால அந்த யானை இது எனக்கு தெரியாது. அதான் அந்த யானை காட்டுக்குள்ளே தான் பிள்ளைய ஒழிச்சு வச்சு கொண்டு இருந்தேன். அதால் அம்மாவுக்கு யானை என்றாலும் பயம் இல்லை. அம்மா யானையை கட்டக்கூடிய ஆள் பிடிச்சி கயிறால. ஓகே, யாரும் ஜங்கிலி போட்டு கட்டுவீங்கன்னா நான் கயிறு போட்டு கட்டுவாவா? ஆனால் அப்படியும் ஒரு துணியோ நீங்கள் போட்டோணும் அம்மாவை. அவ்வளோ தனிங்க இருந்தாலும் அந்த கை குழந்தைய கூட்டி கொண்டு நான் தூக்கி கொண்டு போயிட்டேனே. சரி, நீங்கள் அதை யோசிக்க பாராட்டுறேன். ஆனால் எங்களோட அப்பா என்ன சொன்னவன், யானைக்கு வடி கொளுத்தி போட்டுருக்கலாம். ஏன் அங்கே போங்க, யானைக்கு வடி கொளுத்தி போட்டுருக்கலாம் தானே. ஆக்கள் வர வலிக்கிட்டேனே. ஆக்கள் இனி வர வலிக்கிட்டேன். இனி லைன் நாங்கள் கோவில் மட்டும் நிற்கும். ஓகே, போமா. 1 மணிக்கு எந்த இடம் நீங்கள்? நன்னாரா? ஓகே, போவோம். என்ன சேசன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளோட போய்கொண்டிருக்கேன். ஓகே,
ஓகே, இப்போ நாங்கள் கோயிலெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கெல்லாம் போய் வந்துட்டோம். விடியப்புறம் நாங்கள் வரைய ஒரு 3 மணி இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். உண்மையிலுமே வந்து என்ன சொல்கிறது, நான் பெற்ற இன்பம் நீங்களும் காணணுன்ற மாதிரி தான் நான் சொன்னது. என்னென்னு சொன்னால், எனக்கு இவ்வளோ நன்மைகள் நடந்துருக்கு கோயிலுக்கு போய். நான் வந்து எந்த என்னென்னு சொல்கிறோம், மதத்தை பரப்பணுமன்ற அப்படின்ட்டு அந்த நோக்கம் இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் வந்து சைவம், சேஷம் வந்து வேதம். ஆனால் எந்த மதமாக இருந்தாலும் எம்மதமும் சம்மதம் பண்ண மாதிரி நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து போகிறது வளமை, உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு நடந்த உண்மை இதெல்லாம் வந்து உண்மையிலேயுமே வந்து எனக்கு நடந்தது, நான் நினைச்சதுகள் நடந்ததுகள், அதைத்தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சுவேஷனும் சொல்லியிருந்தேன். அப்படி என்ன சொல்கிறது, ஆயிரக்கணக்கான சனம் வந்து போகிறவே அதில் போய் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தீங்கன்னாலே சொல்லினோம். நேற்று நாங்கள் 2-3 பேர்கிட்ட கேட்டுட்டு வந்தாங்க. சொன்னிச்சு என்னன்னு சொன்னால், நான் கேட்டு நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நினைச்சது நடந்தான்னு சொல்ல, தங்களுக்கு நினைச்சது நடந்திருக்குதா, தாங்களுக்கு இன்னுமே வந்து நினைச்சது நடக்கணுன்றதுக்காக தான் அந்த கோயிலுக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி தான், நான் எல்லாம் இப்படி ஒரு பக்தியோட போகிறதுக்கு காரணமே நாங்களும் முயற்சி செஞ்சதால தான் நான் வந்து இன்னொரு கடவுள் வந்து இருக்கிறாருன்ற ஒரு இதாலே தான் நாங்கள் போகிறோம். இல்லாட்டிறதுக்கு நாங்கள் 1 மணிக்கு 12 மணிக்கு எழுந்து மூழ்கி போட்டு இந்த பக்தி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், செவ்வாய்க்கிழமை வந்து ஒவ்வொரு செவ்வாயுமே வந்து விடிய முழுகிட்டு சாப்பிட மாட்டேன். எத்தனை மணி என்னாலும் சாப்பிட மாட்டேன். கோயிலுக்கு போய் வந்து சாப்பிட்றேன். அது வந்து என்னோட இது. நீங்கள் சாப்பிட அதெல்லாம் உங்களை பொறுத்தது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்னு இல்லை. நீங்கள் மனசில் கடவுள் இருந்தாலே ஓகே. நான் செய்கிறது அந்த நம்பிக்கை வந்து எந்த தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், விடிய வேலைன்னா முழுகிட்டு கோயிலுக்கு போயிட்டு தான் நான் வந்து என்னென்றாலுமே செய்வேன். வீட்டை இருந்து வெளிக்கிறேன்னு சொன்னாலே கோயிலுக்கு போயிட்டு தான் கடைக்கு வருவேன். கடைக்கு வந்து கோயிலுக்கு போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஒரு 12 மணி 1 மணி என்னான்னு சொல்லி சாப்பிட மாட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிட்றேன். அந்தளவுக்கு எந்த நம்பிக்கையும் பக்தியும் இருக்கிறதால சில பேர் நீங்கள் போகாதவர்கள் போய் பாருங்கள். மதம் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து போயிருக்கிறீங்க. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லேருந்து வந்தாக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் போயிருக்கணும். போன செவ்வாய் கூட வந்து ஒரு அக்கா வாரந்தான், நான் மறந்தேன் வரைச்சிருந்தேன். போன செவ்வாய் கூட வந்து ஒரு அக்கா வந்து வந்திருந்தாங்க. அங்கே கோயிலுக்கு வாரம் சஜி வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அக்கா கோல் பண்ணையில் ஓகே. அந்த இடத்துக்கு வந்து நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது. நீங்களும் ஒருக்கா போய் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா போய் ஒருக்கா பாருங்கள், உண்மையுமே நல்லது நடக்கும். ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ சந்திக்கும். நான் உங்கள் பாய்.